அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு போகி பண்டிகை உங்கள் குலதெய்வத்தை, வீட்டு தெய்வத்தை அழைக்கும் ஒரு அற்புதமான பாரம்பரிய வழிபாட்டு முறையை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற ஆலோசனையும் இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன். ஒவ்வொரு வருடமும் இந்த போகி பண்டிகை முன்னிட்டு வழிபாட்டு முறையும் ஆலோசனையும் சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பதிவு இது. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் இருக்கா, உங்களது வேண்டுதல் பிரார்த்தனை நடக்காமல் இருக்கா, சொல்ல முடியாத துயரத்திலையும் வேதனையிலையும் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. மகா சிவராத்திரி சிவபூஜை வீட்டில் செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிவராத்திரிக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபூஜை எளிமையாக எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தருவோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. அந்த அன்னைக்கு அதிகாலை 4 மணியிலிருந்து மறுநாள் காலை 7 மணி வரைக்கும் 28 மணி நேரத்தில் 28 சிவபூஜைகள், 28 ருத்ர சிவ மந்திரங்கள் உபதேசம் வழங்கப்படும். இந்த பூஜையில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். ஏதாவது ஒரு சிவ பூஜை செஞ்சீங்கன்னா கூட போதும். இந்த குழுவில் சேர்றவங்களுக்கு அன்று நள்ளிரவு 12 மணிக்கு உங்கள் நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் நீண்ட நாள் பிரார்த்தனை வேண்டுதல் அதை சிவனிடத்தில் அதர்வன வேத முறைப்படி அடியேன் சேர்க்கப் போகின்றேன். இந்த குழு பற்றி விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த சிவராத்திரிக்கு நாங்கள் பூஜை செய்த சிவசாலிகிராம் உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகிறேன். இந்த சிவசாலிகிராம் 3 புனிதமான கடல் தீர்த்தங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என்று அழைக்கப்படும். இந்த பழையன கழிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டை சுத்தம் செய்வது என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று தேவையற்ற எண்ணங்களையும் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். தேவையற்ற எண்ணம்னா என்ன? பொறாமை குணம், கெட்ட எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை, மற்றவர்களை கேவலமாக பார்ப்பது அல்லது விமர்சனம் செய்வது, தேவையற்ற பயம், எதிர்காலம் பற்றிய பயம், வஞ்சனை, பகை, மூட பழக்கம், இது அத்துணையும் நம்மிடமிருந்து நீக்கி முழு பக்தியோடு, இறை பக்தியோடு, நல்ல சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் நாம் வாழத் தொடங்க வேண்டிய நாள் இந்த போகி பண்டிகை நன்னாள். தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் இந்த போகி பண்டிகை. உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்களை மற்றும் ஆசீர்வாதங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் போகி பண்டிகை என்னைக்கு வருது? 14/1/2026 மார்கழி 30 புதன்கிழமை. அந்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் நம்ம முதல்ல பார்த்துட்டு குலதெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் அழைக்கும் வழிபாட்டுக்கு போகலாம். செய்யக்கூடாதது போகி பண்டிகைக்கு டயர் போட்டு எரிக்கிறது, பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறது, காகிதத்தை எரிக்கிறதுன்னு நீங்கள் காற்றை மாசுபடுத்தாதீர்கள். போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை முழுமையாக சுத்தம் பண்ணி அந்த அன்னைக்கு வீட்டை வெள்ளை அடிக்க முடியுமா, அதாவது பெயிண்ட் அடிக்க முடியும்னா அந்த அன்னைக்கு அடிங்க, அல்லது சுத்தம் மட்டுமானது பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு, வீட்டு தெய்வ வழிபாடு, நிலைவாசல் வழிபாடு போகி பண்டிகை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்று அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். அன்று யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். அன்று தங்க நகை அடமானம் வைக்காதீர்கள். அன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து, கோபப்படுவதை தவிர்த்து, இறை நினைவோடு, அதாவது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் நினைவோடு இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு சால சிறந்தது. முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு. கிருமிகளிடமிருந்து நம் வீட்டை பாதுகாத்து நோய் நொடிகள் வராமல் தடுக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான பழக்கம் இந்த காப்பு கட்டுதல். இந்த காப்பு கட்டுறதுல என்னென்ன இருக்கணும்? மாவிலை, நொச்சி, ஆவாரம்பூ, வேப்பிலை, மஞ்சள் கொத்து, தும்பை, பிரண்டை, சிரிப்பு இலை, இது எல்லாம் அதில் இருக்கணும். இது எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காப்பு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று காப்பு கட்டுவதற்கு நல்ல நேரம் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. 14/1/2026 மார்கழி 30 புதன்கிழமை சூரிய பகவான் உதித்தவுடன் காப்பு கட்டுங்கள். அன்று காலை 6 மணியிலிருந்து 7:25க்குள் காப்பு கட்டலாம்.
அல்லது காலை 9:30 10:30 அல்லது காலை 10:30 11:30க்குள் காப்பு கட்டுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. காப்பு எங்க கட்டணும்? உங்க வீட்டில், தொழில் ஸ்தானத்தில் காப்பு கட்டுங்க. உங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் எடுத்து வைங்க. நல்லது. நம் பாரம்பரியமாக பின்பற்றும் முறை இது. அனைவரும் இதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, உங்கள் வீட்டை காக்கும் தெய்வம், அந்த தெய்வத்தை வணங்கும் முறையை சொல்லித்தர போறேன். அது உங்க குலதெய்வமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வமா இருக்கலாம். எந்த தெய்வமா இருக்கலாம். உங்க வீட்டை காக்கும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் முறை அது எப்படி சொல்ல போறேன்னா, ஆண் தெய்வமா இருந்தா அதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும், பெண் தெய்வமா இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும், குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும், இதை பிரித்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடியோ முழுசா கேளுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துட்டு இந்த போகி பண்டிகை சிறப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வழிபாட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை மற்றும் தை அமாவாசை ஆகிய நாட்களை முன்னிட்டு 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை 5 நாட்களும் மிக சிறப்பாக அன்னதானம் நமது அன்னசேவா குழு செய்ய போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு தானங்கள் செய்ய போகிறோம். தை அமாவாசைக்கு மட்டும் 5000 பேருக்கு உணவு தானம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக தாராளமாக நிதியுதவி செய்து இறையருளை முன்னோர் அருளையும் பெற உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் முடிந்தால் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டை காக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்யும் நேரம் அந்த அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல எப்பனாலும் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க கலசம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கலசம் அல்லது ஏதேனும் தெய்வத்தின் சிலை அல்லது தெய்வ படங்களுக்கு முன்பாக வாழை இலை ஒன்று விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழை இலையில நான் சொல்ற நெய்வேத்தியம்லாம் வைக்கணும். பச்சரிசி சாதம் வடித்து அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த அச்சு விழுற மாதிரி அந்த கிண்ணத்தில் இருக்கிற சாதத்தை கவுத்து வாழை இலையில் வைங்க. வச்சுட்டு அந்த சாதத்துக்கு நடுவில் கொஞ்சம் குழிப்பறித்து கொள்ளுங்கள். குழிப்பறித்து அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றுங்கள். தயிர் ஊற்றி 3 அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து 3ஆ வெட்டிக்கோங்க. அந்த சாதத்துக்கு மேலே தயிரை சுற்றி 3 இடத்துல அச்சு வெல்லம், அதுக்கு மேலே வாழைப்பழம் அல்லது வாழைப்பழம் அல்லது அதுக்கு மேலே அச்சு வெல்லம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். 3 இடத்துல வச்சுக்கோங்க. துள்ளு மாவு, நாட்டு சக்கரை போட்டு தயார் பண்ணி துள்ளு மாவு இந்த இலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இளநீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த அன்னைக்கு தயார் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே உங்களுடைய தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இப்படி நீங்கள் படையில் வச்சா போதும். ஒருவேளை நீங்கள் ஆண் தெய்வத்தை வணங்குறீங்க, அதாவது உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா இந்த படையலோடவே பூசணிக்காய் பொரியல் கொஞ்சம் இருக்கணும். பூசணிக்காய் பொரியல் சேர்த்து வச்சிருங்க. ஆண் தெய்வத்துக்கு சாமி எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் வைங்க, சக்கரை பொங்கலும் வைங்க. ரெண்டுமே சேர்த்து வச்சு இந்த வழிபாட்டை பண்ணுங்க. எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு 9 தீபங்கள் ஏற்றி அதற்கு முன்பாக நீங்கள் வாழையில விரிச்சு நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தி வச்சுக்கோங்க. இந்த 9 தீபங்களும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்துக்கோங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அற்புத தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் அல்லது குலதெய்வ தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். இந்த தீப எண்ணெய்களுக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். மகா சிவராத்திரி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. என்னன்னா, நீங்க தீப எண்ணெய் எத்தனை லிட்டர் வாங்கினாலும் சரி, தீப எண்ணெயோடவே அற்புதமான திருப்பதி பெருமாள் தீர்த்த பொடி கொஞ்சம் கொடுக்குறேன். அந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கின பிறகு சொல்லித்தரேன். தீப எண்ணெய் தேவைப்படுவோம். டிஸ்பிளேல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த தீப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றி வைத்துக்கொண்டு தூப தீபம் காட்டி வாசனை பூக்களை கையில் வைத்துக்கொண்டு அந்த வாழை இலைக்கு முன்பாக அர்ச்சனை செய்து கொண்டே பின்வருமாறு மந்திரத்தை சொல்லுங்க. உங்க குலதெய்வத்தோட மூல மந்திரம் தெரிஞ்சா அதை சொல்லி பூஜை பண்ணுங்க. இல்லையா, பொதுவாகவே ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லுங்க. அல்லது உங்க இஷ்ட தெய்வத்தோட பேர் சொல்லி வசி வசின்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டை காக்கும் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். நீங்கள் 2 தெய்வத்தையுமே பொதுவாக நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அந்த தெய்வம் போகி பண்டிகை அன்னைக்கு உங்கள் வீட்டை தேடி வரும். இந்த வழிபாடு
நமது பாரம்பரியமான ஒரு வழிபாடு. அனைவரும் இந்த வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து ஆனந்தமாய் வாழுங்கள். பொங்கல் பண்டிகை நல்லபடியாக கொண்டாடுங்க. வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபங்கள்லாம் குளிர வச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் எடுத்துட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுத்துருங்க. அடுத்ததாக போகி பண்டிகை நிலைவாசல் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப எளிமையான சூட்சம வழிபாடு. அதற்கு ஒரு தனி பதிவு நான் கொடுக்குறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் வழிபாடு மற்றும் பொங்கல் வைக்கும் நல்ல நேரம் மற்றும் பொங்கல் பொங்கிய திசையை பொறுத்து அதனுடைய பலன், இது எல்லாமே அடுத்தடுத்த பதிவு நம்ம சேனலில் வரும். பதிவுக்காக காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை. உங்களால் கடற்கரைக்கு அல்லது புனித நீர்நிலைகளுக்கு சென்று உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர முடியலையா? உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் துர்மரணம் அடைஞ்சிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. எங்களது அறக்கட்டளையின் சார்பாக அதர்வன வேத முறைப்படி பிண்ட தர்ப்பணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக மிக மிக குறைந்த குரு காணிக்கையில் செய்வதற்கு தீர்மானம் பண்ணியிருக்கேன். பிண்ட தர்ப்பணம் நீங்கள் குருமுகமாக தர விரும்பினா டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய குரு காணிக்கை மற்றும் வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தேவை என்றால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.